Hi hello friends, நான் தான் உங்க விஜய். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம்னா ஒரு ஹை ஸ்பீட் மாடம். இது வந்து 150 Mbps வரையும் ஸ்பீட் தரும். இதோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து இதை அன்பாக்சிங் பண்ணிடலாம். பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 150 Mbps வரையும் ஸ்பீட் போகும்னு சொல்லியிருக்காங்க. வைஃபை சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. அரௌண்ட் ஒரு 10 டிவைஸ் வரையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரீடம் நெட்வொர்க்னால் நீங்கள் எந்த சிம் வேணாலும் இதை கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் இதுக்கு வந்து எந்த சாஃப்ட்வேரும் இன்ஸ்டால் பண்ணவும் தேவையில்லை. ஜஸ்ட் உங்கள் யூஎஸ்பி அடாப்டர் பார்த்தீங்கன்னா அந்த அடாப்டரில் இது ப்ளக்கிங் பண்ணிட்டு நீங்கள் ஒரு பவர் சோர்ஸ் கொடுத்தா மட்டும் போதும் உங்களுக்கு வந்து வைஃபை யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க இப்போ வந்து பாக்ஸை கட் பண்ணிட்டு உள்ளே பார்க்கலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணி மேலே வந்து மாடம் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம சைடில் எடுத்து வச்சிடலாம். பேக் சைடில் பார்த்தீங்கன்னா புக்லெட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த மாடம் எப்படி யூஸ் பண்ணலாம், அதெல்லாம் மாடமோட ஸ்பெசிஃபிகேஷன் எப்படி யூஸ் பண்ணலாம் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ மாடம் இதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாடம். ஜஸ்ட் நீங்கள் மாடமோட வியூ பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 2 இண்டிகேஷன் கொடுத்துருப்பாங்க. இது வந்து வைஃபையோட இண்டிகேஷன், இது வந்து டவரோட இண்டிகேஷன். ஜஸ்ட் நீங்கள் இந்த கேப்பை ரிமூவ் பண்ணிட்டு உங்கள் யூஎஸ்பி அடாப்டரில் இன்சர்ட் பண்ணிட்டு நீங்கள் ப்ளக்கிங் பண்ணால் போதும் வைஃபை யூஸ் பண்ணிக்கலாம். பேக் சைட் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேவை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே சிம் கார்டை இன்சர்ட் பண்ணிக்க வேண்டியதான். சைடில் வந்து எஸ்டி கார்டு சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நீங்கள் வந்து ஒரு கார்டு ரைடராகவோ ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இந்த மாடமோட ஸ்பீடு எப்படி இருக்குன்ட்டு நான் ஸ்பீட் செக் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே பாருங்கள், உங்களுக்கு அப்போ தான் தெரியும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போயே பாருங்கள் டவுன்லோட் ஸ்பீடு அப்லோட் ஸ்பீடு எப்படி இருக்குன்ட்டு. டவுன்லோட் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா இப்போ 2.3 MB வரையும் போயிட்டுருக்கு. அப்லோட் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 30 MB வரைக்கும் அப்லோட் ஸ்பீடு கொடுத்துட்ருக்கு ஃப்ரெண்ட்ஸ். மாடமோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜஸ்ட் உங்கள் மொபைல் அடாப்டர் இருக்குது பார்த்தீங்கன்னா, யூஎஸ்பி அடாப்டர். இந்த அடாப்டரில் நீங்கள் ப்ளக் பண்ணிவிட்டு நீங்கள் பவர் சப்ளை மட்டும் கொடுத்தா போதும். நீங்கள் அரௌண்ட் ஒரு 10 பீப்புள்ஸ் வரையுமே இதில் வைஃபை கனெக்ஷன் கொடுத்துடலாம். நெட்டு ஸ்பீடு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அப் டு 150 Mbps வரையும் ஸ்பீட் கொடுக்குது. நீங்கள் இது வந்து மல்டிபிள் நெட்வொர்க்கிங் தான். இதில் நீங்கள் எந்த சிம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஜியோ, ஏர்டெல், வோடாஃபோன் எந்த நெட்வொர்க் சிம் வேணாலும் நீங்கள் இன்சர்ட் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்க வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். இதோட ப்ரைஸ் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 3500 சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. 100 Mbps வந்து 2500 சேல்ஸ் பண்ணிடுவாங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் இன்றைக்கி வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இது வந்து 150 Mbps ஸ்பீடு உள்ள மாடல். 1 hour later. இது வந்து அரௌண்ட் 3.5. 2 hours later. இதான் அந்த மொபைலோட Many months later. இந்த மொபைலோட